ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் எபிசோட் வரைக்கும் நிறைய கான்செப்ட் பற்றி பார்த்துருக்கோம், நிறைய தெரிஞ்சிருக்கும், அதில் நிறைய டவுட் இருக்கும் உங்களுக்கு. அதை பற்றி நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிருப்பீங்க. இந்த எபிசோட் என்ன பண்ண போகிறோம்னா, அஃபிஷியலாக ஒரு ஊப்ஸ் கான்செப்ட்டுக்குள்ளே போகிறோம். சரிங்களா? அஃபிஷியலாக இப்போ இருந்து ஊப்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? இந்த எபிசோட் அதை பற்றி பார்க்குறோன்னா, ஊப்ஸ்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம், என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த ஊப்ஸ் கான்செப்டோட அட்வான்டேஜ் என்ன, ஏன் ஊப்ஸ் கொண்டு வந்தாங்க, அது இல்லைனா என்ன நடக்கும், அப்படி ஊப்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஏன் ஊப்ஸை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஊப்ஸில் ஏன் இத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இத்தனை கான்செப்ட்ஸ் ஏன் இருக்குது, ஊப்ஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டா, அப்படி அது இல்லைனா எதுவும் நடக்காதா, ஏன் அந்தளவுக்கு ஊப்ஸ். சரிங்களா? ஸோ இந்த எபிசோடில் ஊப்ஸ்னால் என்ன, ஊப்ஸை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம். சரி கைஸ், ஊப்ஸ் ஊப்ஸ் அப்படின்லாம் இல்லை. இந்த வேர்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் படிக்கணும்னு ஆரம்பிச்சிருந்தாலுமே எல்லாருமே இந்த டேர்மை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நான் 2 டேர்ம் எழுதுறேன், எந்த டேர்ம் கரெக்டாக மட்டும் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஊப்ஸ், ஓகேவா? அண்ட் செகண்ட் டேர்ம் வந்து ஜஸ்ட் 2 டேர்ம். இந்த 2 டேர்மில் எந்த டேர்ம் கரெக்டான டேர்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஊப்ஸ் லாங்குவேஜா? ஊப்ஸ் அப்படின்னா ஊப்ஸ் லாங்குவேஜ். C# வந்து ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ், ஜாவா வந்து ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ், C++ வந்து ஒரு ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ அந்த ஊப்ஸில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கரெக்டாக, செகண்ட் டேர்ம் கரெக்டாக? ஒவ்வொரு டேர்முக்கும் நான் டெஃபினேஷன் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், S for structure or system அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் ஐ திங்க் ஊப்க்கு வந்து என்ன சொல்லுவோம்னா ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். இதுதான் ஊப்ஸோட டெஃபினிஷன். சரிங்களா? ஊப்ஸ் ஆர் ஊப், இந்த 2 டேர்மில் எந்த டேர்ம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் எந்த கரெக்ட் டேர்ம், நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்ட் டேர்ம் வந்து செகண்டாக இருக்கிறது தான் கரெக்டான டேர்ம். இந்த எஸ் வந்து அப்புறம் ப்ரொனன்சியேஷனுக்காக தான் கொண்டு வந்தாங்க. நீங்கள் படிக்கும்போது எப்படி படிப்பீங்கன்னா, C# is a object oriented programming. C# is a object oriented programming language, not a object oriented programming structure language, or not a object oriented programming system language. C# is a object oriented programming language. சரிங்களா? இன்னும் அந்த செகண்டாக இருக்குல்ல, OOP, இந்த டேர்ம் தான் கரெக்டான டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்க டேர்ம் வந்து கரெக்டான டேர்ம் கிடையாது. அது அப்புறமா சொல்லும் போது சொல்ல ஒருத்தர் ஒரு கம்யூனிகேட் பண்ணும்போது, நான் இன்னொருத்தர் சொல்லும் போது, அவர் இன்னொருத்தர் சொல்லும் போது ஊப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அன்னியவனாக இருந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால தான் இங்கே எப்படி கொண்டு வந்துட்டோம், சொல்லும் போது வந்து ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எஸ் வந்து அப்போஸ்ட்ரோபி. சரிங்களா? அப்போஸ்ட்ரோபி வந்து நாட் அ ப்ளூரல் ஃபார்மையோ ஒரு டெஃபினிஷனோ காமிக்காது. அப்போஸ்ட்ரோபிக்கான டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இங்கே ஏன் இந்த மாதிரி ஊப்ஸ் அப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஆனால் இதுக்கான கரெக்டான டேர்ம் வந்து என்ன அப்படின்னா ஓபி தான் கரெக்டான டேர்ம். சரிங்களா? இந்த ஊப்ஸ் லாங்குவேஜில் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்குது, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. சரிங்களா? என்ன டெக்னாலஜி அப்படின்னா நிறைய இருக்குது. கிளாஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் கிளாஸ். சரிங்களா? எவ்ரிதிங் வித்தின் அ கிளாஸ். நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஞாபகம் இருக்கா? ஊப்ஸ் லாங்குவேஜோட ஃபர்ஸ்ட் ரூல் என்ன மாதிரி வரும்னா, எவ்ரிதிங் வித்தின் அ கிளாஸ். செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட், அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து inheritance, fourth one வந்து polymorphism, and then fifth one வந்து abstraction, sixth one encapsulation, seventh one வந்து அக்ரிகேஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? கிளாஸ், ஆப்ஜெக்ட். ஆனால் ஊப்ஸோட ஃபஸ்ட்டாக ஆரம்பிச்ச இடம் என்ன? கிளாஸ், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். சரிங்களா? எவ்ரிதிங் வித்தின் அ கிளாஸ். ஆப்ஜெக்ட் ஊப்ஸ் கான்செப்ட் ஆரம்பிக்கிற இடம் வந்து கிளாஸில் தான் ஆரம்பிக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஊப்ஸில் நிறைய ஊப் லாங்குவேஜில் மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ஒரு மல்டிபிள் டூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மல்டிபிள் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட், டூல்ஸு, டெக்னாலஜிஸு, வாட் எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லிக்காங்க. இதெல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் இதெல்லாம் ஃபியூ கான்செப்ட்ஸ். சரிங்களா? அதில் எவ்ரிதிங் வித்தின் அ கிளாஸ். இதுதான் ஆரம்பிக்கிற இடம். சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே ஒரு 4 இருக்குது பார்த்தீங்களா? தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அண்ட் தென் சிக்ஸ்த்து. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன், என்காப்சுலேஷன். இதை 4த்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது 4ம் சேர்ந்தது தான் பில்லர் ஆஃப் ஹோப்.
ஊப்ஸ் ஆர் ஓகேங்களா. இது 4ம் தான் பில்லர் ஆஃப் ஊப்ஸ். இது 4 தான் அந்த லைக் ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு எப்படி எல்லாமே தேவைப்பட்டாலுமே ஒரு மெயின் பில்லரை தான் நல்லா ஸ்ட்ராங்காக அடிச்சு நல்லா குழி தோண்டி போட்டால் தானே அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு எவ்வளோ பெரிய பில்டிங் நான் பில்டிங் எந்த அளவுக்கு எத்தனை ஃப்ளோர் நான் மேலே கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடணும்ல. அந்த மாதிரியான ஒரு பேஸ்மெண்ட் தான் இங்கே இருக்கிற 4 கான்செப்ட். இந்த 4 கான்செப்ட் தான் ஊப்ஸ் லாங்குவேஜ் இந்த அளவுக்கு மேலே இருக்கிறதுக்கான ஒரே காரணம். ஊப்ஸ்க்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இப்போ பார்த்தா வேர்ல்டு வைட் இருக்க நிறைய லாங்குவேஜ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஊப்ஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் இந்த 4 கான்செப்ட் தான். இந்த 4 கான்செப்டை வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஊப்ஸ் வந்து இந்த அளவுக்கு பேர் வாங்குச்சு, இந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆச்சு, இந்த அளவுக்கு ஃபேம் கிடச்சிச்சு. எல்லாமே சொல்லலாம். இந்த 4 கான்செப்ட் தான் காரணம். அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பில்லர் ஆஃப் ஊப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 4 கான்செப்ட் தான் ஊப்ஸ்க்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்த விஷயம். இதுக்கப்புறம் தான் இது இருக்கிறனால தான் ஊப்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் எப்பயே சொன்ன மாதிரி தான் ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பிகினிங் ஸ்டேஜஸில் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து ஸ்மால் டாக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். ஐ திங்க் ஊப்ஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அது லைக் ரொம்ப நாள் முன்னாடியே இருந்துச்சு. ஸ்மால் டாக் இப்போ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி. ஐ திங்க் ஸ்மால் டாக் அப்படின்ற லாங்குவேஜ் எப்படின்னா வச்சுக்கோங்களேன், ஒரு கதை சொல்கிறேன். ஊப்ஸை வந்து கிரியேட் பண்ணி நான் பர்டிகுலராக இயரை மறந்துட்டேன், 1990s நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஊப்ஸ் கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஊப்ஸ் லாங்குவேஜை கிரியேட் பண்ணது அதுக்கு முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. அதை கிரியேட் பண்ண ஒரு பேர் எங்கேயோ படிச்சிருக்கேன். இது எனக்கு சீஷாப்பில் இல்லை, ஜென்ரலான டைம் நான் படிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஆனால் கொஞ்சம் மறந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சளவுக்கு மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ஊப்ஸ் கான்செப்ட் வந்து பிஃபோரே கிரியேட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், இது ஆக்சுவலான டைம் கிடையாது. இப்போ 1990 ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் இருக்கிற லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஊப்ஸ் லாங்குவேஜ் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்மால் டாக் தான். இப்போ வரைக்கும் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்மால் டாக் தான் சரிங்களா. இந்த ஸ்மால் டாக் வந்து 1990 ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிஃபோராகவே 1980 வந்து ஊப்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. எப்படி ஷீஷாப்புக்கு ஒரு விஷயம் சொன்னோம்ல, 2000 கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆன இயர் வந்து 2002 அப்படின்ற மாதிரி தான். இந்த ஊப்ஸை முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அஃபிஷியலாக கொண்டு வந்த இயர் 1980 கன்சிடர் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்ராக்சிமேட்டாக இயரை மறந்துட்டேன், ரெஃபர் பண்ணி சொல்லலாம் வேணாம் ஓகேங்களா, ரெஃபர் பண்ணி பாருங்கள். என்னாச்சு அப்படின்னா ஊப்ஸை கொண்டு வந்தப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஊப்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதை கிரியேட்டிங் டீம்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நாம் என்னென்னலாம் ரியல் டைமில் செய்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்மளால் சிஸ்டம்லேயும் செய்ய முடியும், கம்ப்யூட்டர்லேயும் செய்ய முடியும். நான் இங்கே என்னென்னலாம் பண்ணுவேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன், 2 பர்சன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட இருக்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸ் சிப்ளிங்ஸாக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கலாம், வாட் எவர் யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு 2 பர்சன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பர்சன்ஸ்குள்ளே என்ன நடக்குமோ அதை என்னால் கம்ப்யூட்டர் கூடயும் பண்ண முடியும் அப்படின்றதான் கொண்டு வந்ததான் ரீசன் சரிங்களா. இப்போ நான் 2 பேர் இருக்கணும், என்ன பண்ணுவேன், என்கிட்ட இருக்கிற பொருள் அவன்கிட்ட கொடுப்பேன், அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எனக்கு கொடுப்பான் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்ககிட்ட இருக்கிற பொருள் அவனுக்கே தெரியாமல் எடுத்துருவேன், இல்லை என்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அவன் எனக்கே தெரியாமல் எடுத்துருவான் சரிங்களா. அப்படின்னா எங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ பிரச்சனை வந்தால் ஒரு இன்டர்மீடியட் பர்சன் வச்சு சால்வ் பண்ணிப்போம். நான் டேரெக்டாக அவன்கிட்ட பேசிக்க மாட்டான், அவன் டேரெக்டாக என்கிட்ட பேசிக்க மாட்டான். லைக் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம்ல. இந்த மாதிரி தானே மேக்ஸிமம் 2 பேருக்கு நடுவில் கான்வர்சேஷன் இந்த மாதிரி தானே இருக்கும். ரெண்டெல்லாம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும், இல்லை சண்டை இருக்கும், இல்லை ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஒன்று அவனுக்கு தெரியாமல் நான் பண்ணுவேன், எனக்கு தெரியாமல் அவன் பண்ணுவான், இல்லை எங்கள் 2 பேரும் நடுவில் ஒரு ஆள் வந்து பஞ்சாயத்து பண்ணுவாப்ல. இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்குல்ல. இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையுமே எங்களால் கம்ப்யூட்டர்லையும் பண்ண முடியும். என்னால் கம்ப்யூட்டர்கிட்டையும் இதெல்லாம் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் எனக்கு தெரியாமல் அதை எடுக்கும், கம்ப்யூட்டருக்கு எனக்கு தெரியாமல் நான் எதாவது நான் கொடுப்பேன் அந்த இடத்துல. லைக் இந்த மாதிரி எங்கள் 2 பேருக்கு நாங்கள் 2 பேர் நடுவில் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஈஸியாக ஷேர் பண்ணிப்போம். நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்ற மாதிரி ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வரும்போது நிறைய பேர் வந்து பயந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்ரி ஒன் ஆஸ் அ ஃபேர். லைக் எதுக்காக அப்படின்னா, நான் பண்ணுறது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர் பண்ணுச்சு அப்படின்னா என்னோட அதிகமாக பண்ணும்ல. நான் பண்ணுறது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரே பண்ணும் அப்படின்னும் போது என்னோட அதிகமாக பண்ணுச்சு அப்படின்னா, என்னையை டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா, லைக் அந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஃபியர், அந்த மாதிரியான ஃபியர் இருந்துச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ண யாருமே அதை டிஸ்அப்ரூவ் பண்ணாங்க, எடுத்துக்கல. இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும்போது இல்லை வேணாம், அப்படி எதுக்கு, இருக்கிறது நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ விட்டுட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சிமுலா அப்படின்னு ஒரு கேம் கம்பெனி, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிமுலேஷன் அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிமுலேஷன் அப்படின்றது அதுக்கான டேர்ம். இது எப்படின்னா, சிமுலா அப்படின்ற ஒரு கேம் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, ஊப்ஸோட 2 கான்செப்ட் மட்டும், கம்ப்ளீட்டான ஊப்ஸ் கிடையாது, ஒரு 2 கான்செப்ட். இந்த பில்லர்ஸில் ஏதோ 2, அதையும் நான் மறந்துட்டேன். இந்த 2 பில்லர்ஸில் ஏதோ ஒன்று சரிங்களா. ஏதோ 2 பில்லர்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அவங்க ஒரு கேமிங் கம்பெனி. ஸோ ஒரு கேமை பில்ட் பண்ணுறாங்க. ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு கேமை பில்ட் பண்ணுறாங்க. அந்த கேம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது வரைக்கும் அவங்க கம்பெனியில் இது வரைக்கும் நிறைய கேம்ஸை ரிலீஸ் பண்ணி, ஒரு 1000 கேம்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம்ஸ் எல்லாமே இல்லாத ஒரு ரீச் இந்த கேம் கிடச்சிச்சு. அதை புதுசாக ஊப்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ண கேமுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க கிரியேட் பண்ண கேம்ஸ் எல்லாத்தையும் விடவும் அந்தளவுக்கு பயங்கரமான ரீச் கிடச்சிச்சு. அந்தளவு ஒரு மேசிவான ரீச் கிடச்சிச்சு சரிங்களா.
அந்த ரீச்னால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன இப்படி இருக்கு, இவ்வளோ இந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்குதுல்ல, ரெவன்யூ அந்த அளவுக்கு கிடைக்குது, அந்த அளவுக்கு கேம் ரீச் ஆகுது அப்படின்னா கம்பெனிக்கு அந்த அளவுக்கு ரெவன்யூ கிடைக்குது. அதை பார்த்து மற்றவங்களும் எடுக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, லைக் நான் கேம் வச்சு நானும் அதே கேம் வச்சு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். மினி மிலிட்ரி கேம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மினி மிலிட்ரி அப்படின்னு ஒரு கேம் இருக்கும். மினி மிலிட்ரி சரிங்களா? மினி மிலிட்ரின்னு ஒரு கேம் வந்திருக்கும். மினி மிலிட்ரி அதுக்கு நான் ஈக்குவலாக இன்னொரு கேம் சொல்லுவோம். இந்த பக்கம் வந்து பப்ஜி ஆர் ஃப்ரீ ஃபயர் ஆர் இப்போ வந்து பேட்டில் கிரவுண்ட் இந்தியா ஏதோ ஒரு கேம் இருக்குன்னு வச்சுங்க. நான் வந்து பப்ஜின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா? மினி மிலிட்ரிக்கும் பப்ஜிக்குமான கேம் டிஃப்ரென்ஸாக எது நீங்கள் வந்து எது அட்ராக்டிவாக இருக்குன்னு நினைப்பீங்க? மினி மிலிட்ரி நல்லா இருக்கா, பப்ஜி நல்லா இருக்கா? லைக் நோ டவுட், வித்தவுட் டவுட் பப்ஜி தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா பப்ஜியில் வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்கும். லைக் அந்த இதில் எனக்கு என்ன இருக்குன்னா நானாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பப்ஜி வந்து எப்படி சொல்கிறது, ரியல் லைஃப்பில் விளையாடுற மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மினி மிலிட்ரி வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலுமே அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது நமக்கு. நல்லா இருக்கும், எல்லாமே பண்ணலாம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்ல, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். இங்கே எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜொமேட்டோ இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, ஜெப்டோ இருக்குது, இப்போ இன்ஸ்டாமார்ட் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரே விஷயத்தை அப்ளிகேஷன் பண்ணணும்ல, லைக் ரேபிடோ, ஓலா, யூபர், இது மூணுமே ஒரே பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரே பர்பஸ்க்காக இதுக்கு நான் 3 அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். 3 அப்ளிகேஷன் எப்படி மார்க்கெட் இந்த இடத்துல இது டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்று பண்ணாலும் இன்னொரு அப்ளிகேஷன் தான். இப்போ எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளிகேஷன் பேர் வேணா பர்டிகுலர் ஏன்ற ஒரு ஏபிசின்னு 3 அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 அப்ளிகேஷன் ஒரே ரீசனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரே ரீசனுக்காக தான் 3 அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னால் பஸ் டிக்கெட் புக் பண்ண ரெட் பஸ் இருக்குது, அபி பஸ் இருக்குது, லைக் எத்தனை இது இருக்குது. இப்போ எப்படி பண்ணலான்னா, இப்போ இந்த மாதிரி வச்சுக்காங்க. அதே தான் அந்த ஏபிசின்னு 3 அப்ளிகேஷன் இருக்குது. 3 அப்ளிகேஷன் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு யூசரை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். புரியுதா? இங்கே ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரே வேலையை பண்ணாலுமே எப்படி நான் இன்னும் அதே பேஸாக வச்சு வர இன்னொரு அப்ளிகேஷன் எப்படி அந்த இடத்துல சர்வை பண்ணுது. ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி காப்பி பண்ணி லைக் அதே மாதிரியான பேட்டர்னில் இன்னொரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்க அப்ளிகேஷனுக்கு கிடைச்ச அதே மவுஸ் இல்லை அதை விட அதிகப்படியான டிமாண்ட் செகண்ட் அப்ளிகேஷன் கிடைக்குது. எப்படி? ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை விட அங்கே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் இல்லாத ஏதோ ஒன்று அது கிடைக்கணும். ஓகேங்களா? இதில் கிடைக்கிறது அதில் கிடைச்சா அதை விட காம்பேக்டாக இருக்கணும், அதை விட நல்லா இருக்கணும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கொண்டு வரதானே. அதே மாதிரி தான் ஊப்ஸ் கான்செப்டும் என்ன பண்ணுச்சுன்னா, அது வரைக்கும் இல்லாத ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ஊப்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண லாங்குவேஜ் எனக்கு கொடுத்துச்சு. லைக் மினி மிலிட்ரி பப்ஜி மாதிரி தான். என்னதான் நல்லா இருந்தாலும் பப்ஜி எனக்கு என்ன பண்ண ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஹை லெவலில் ஒரு பீக்கில் கொடுக்கும். பப்ஜியில் எனக்கு வந்து ஒரு தரமான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மினி மிலிட்ரி அந்தளவுக்கு கிடைக்குமானா தெரில, எனக்கு மேபி கிடைக்கலாம். சம் பர்சன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். லைக் அந்த 80s லைக் நிறைய பேர் இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கிளாசிக் ஃபீல் கிடைக்காதுல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல. என்னதான் இப்போ புதுசாக ரேஞ்ச் ரோவர்லையும் ரோல்ஸ் ராய்ஸ்லையும் ஓட்டினாலும் எனக்கு அந்த பழைய கேண்டஸாக தான் பிடிக்கும்னு சொல்லி ஒரு சிலர் உட்காந்துருப்பாங்களே. எனக்கு கேண்டஸாக தான் பிடிக்கும். அதனால நான் சொல்கிறேன். அந்த கிளாசிக் ஃபீல் வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளாசிக்கான ஆளுங்களுக்கு எனக்கு அந்த கிளாசிக் தான். எனக்கு இப்பயும் அந்த கேண்டஸாக தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். சரிங்களா? என்ன தான் தார் ராக்ஸ் வந்தாலும் எனக்கு பழைய ஜிப்சி தான். அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கிறவங்களுக்கு ஓகே அதுதான் பிடிக்கும்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் லைக் இந்த கதை தான் இது. அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட்டு அது வரைக்கும் இல்லாத ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை லைக் அது யூஸ் பண்ண கேம் யூஸ் பண்ணவங்களுக்கோ விளையாண்டவங்களுக்கோ கொடுத்துச்சு. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுச்சு, பீக்கில் போச்சு. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வர எல்லா கம்பெனிஸும் ஊப்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா லாங்குவேஜஸும் ஊப்ஸை இம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அஃபிஷியலாக ஒரு ஊப்ஸ் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா ஸ்மால் டாக் தான். 100% ஊப்ஸ் லாங்குவேஜ் ஸ்மால் டாக். ஏன்னா இதை சர்ச் பண்ணி பாருங்கள், இது கன்ஃபார்ம். ரைட், 100% ஊப் லாங்குவேஜ். இப்போ சி ஷார்ப் என்ன சொல்லலாம் ஊப்ஸ் லாங்குவேஜ். ஆனால் இதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் சொல்கிறேன். சி ஷார்ப் இஸ் நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ். சரியா? சி ஷார்ப் இஸ் நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ். அதே மாதிரி ஜாவா சொல்லுவாங்க, ஜாவா இஸ் நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ். 100% ஊப்ஸ் லாங்குவேஜ் ஸ்மால் டாக். சி ஷார்ப்பும் ஊப்ஸ் லாங்குவேஜ், பட் இஸ் நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ். ஜாவாவும் அதே மாதிரி தான். ஜாவா இஸ் நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சி ஷார்ப்பும் இட்ஸ் ஜஸ்டிஃபை ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்டிஃபை ஆர் சம்திங். சி ஷார்ப் என்ன பண்ணும் அப்படின்னா ஊப்ஸை ஜஸ்டிஃபை பண்ணும். ஜாவாவும் அதே மாதிரி தான் ஊப்ஸை ஜஸ்டிஃபை பண்ணும். எப்படி ஜஸ்டிஃபைனா ஊப்ஸ்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா, எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஊப்ஸ் அப்படின்னா ஊப்ஸோட ஃபஸ்ட் ரீசன் என்ன, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன்
ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணும். இங்க ஆப்ஜெக்ட்னு என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்ட்னா நான், நீங்க, ஒரு லேப்டாப், ஒரு சேரு, லைக் ஒரு மொபைல் ஃபோன், ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு நோட்டு, என்ன வேணா இருந்துட்டு போலாம். எல்லாமே ஆப்ஜெக்ட் தான் அந்த இடத்துல. ஒரு ரியல் டைம் என்டிட்டி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்டிட்டி ஓகேங்களா? ரியல் டைம் என்டிட்டி தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ரியல் டைம் என்டிட்டி பேஸ் பண்ணி ரன் ஆச்சுன்னா தான் அது ஊப்ஸ் லாங்குவேஜ். ஆனால் ஷீஷாவில் கிடையாது. எப்படி எதை சொல்கிறேன்னா, இப்போ இன்டிஜர் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணால் அது கடைசி வரைக்கும் இன்டிஜர் தான். இப்போ லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் அது கடைசி வரைக்கும் லாங் தான். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று டிக்ளேர் பண்ண அப்படின்னா அது கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிங் தான். இப்போ மாறாத ஸ்ட்ரக்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்ட். இது நான் சொல்லலை ஸ்ட்ரக்டை. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் இது மாறாதுல்ல. இது ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணி தான் இருக்குது. ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி இது மாறுமா? மாறாது. இப்போ ஆப்ஜெக்ட் மேபி நம்பராக இருந்தால் நான் இன்டிஜர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்டிஜர் ஆப்ஜெக்ட் வந்து மேபி கேரக்டராக இருந்தால் நான் அதை இன்டிஜரில் ஸ்டோர் பண்ண முடியாதுல்ல. லைக் இப்போ நான் சொல்கிறது ஒரு மாதிரி புரியாது, கண்டிப்பாக புரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், மேபி சப்போஸ் சம் பர்சன்ஸ் பார்த்துருக்கலாம், படிச்சிருக்கலாம். இந்த கான்செப்டை நான் சொன்ன டேர்மை எங்கேயாவது படிச்சிருப்பாங்க. நாட் 100% ஊப்ஸ் லாங்குவேஜ், நாட் ஊப்ஸ் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு சில படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேபி இது புரியும். மற்றவங்க இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஈஷா வந்து ஊப்ஸ் லாங்குவேஜாக பார்த்துக்காங்க. அதுக்கு மேலே அதை பற்றி ஒன்றும் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இஸ் ஊப்ஸ் லாங்குவேஜ். சரிங்களா? அதோட நிறுத்திப்போம். அதான் ஊப்ஸோட ரீசன் இதுதான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஹை லெவலில் ரிச்சாக கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஒரு அளவுக்கு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், ரைட், ரோல்ஸ் ராய்ஸில் போய் இறங்குற மாதிரி தரமாக இருக்கும். அந்த மாதிரியான இதை கொடுத்தது தான் ஊப்ஸு. அதனால் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பயங்கரமாக டாமினேட் பண்ணுறது வேர்ல்டு. உங்களுக்கே தெரியும். ஜாவா, சி ஷார்ப், C++, லைக் திஸ் பயங்கரமான டாமினேட் லெவலில் இருக்குது. இட்ஸ் டாமினேட்டிங் மேஸு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு தான் நாமளும் இப்போ இது ஊப்ஸ் லாங்குவேஜ் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் ஐ திங்க் இதை பற்றி இது லைக் அக்ரிகேஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி இதில் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நம்ம ஆனால் அது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறதில்ல. சரிங்களா? அது எல்லாத்த பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் இதை பற்றி உங்களுக்கு ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? அப்படின்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி ஒரு எபிசோட் மாதிரியும், அதுக்கப்புறம் இது 4 இருக்குல்ல, இந்த பில்லர்ஸ் ஆஃப் ஊப்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், வால்யூம் ஆஃப் சம், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன், இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் நாட் த அதர் ஸ்டப்ஸ். இந்த அக்ரிகேஷன் கூட நம்ம அந்தளவுக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி என்ன நிறைய டாபிக்ஸ் இருக்குது, இதெல்லாமே கூட அந்தளவுக்கு தேவையில்லை. இது நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் லைக் ஒர்க் வைஸ் போக தான் உங்களுக்கு தேவைப்படும். அதேமாதிரி அதிகமாக தேவைப்படாது. இதுவே போதும் தான். இதுதான் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற கான்செப்ட். ஸோ மற்றதை பற்றி நீங்கள் அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி அவசியம் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு வேணாம். ஓரளவுக்கு ஆர்டராக போவோம். சரிங்களா? இப்போ எப்படி ஒரு பந்தியில் உட்காடுறாங்க, கல்யாண பந்தியில் இலையில் 50 ஐட்டம் வைக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடித்து சாப்பிட்லாம், குழம்பி சாப்பிட்லாம். ஆனால் நல்லா இருக்காது. ஒரு சிலர் மேபி பிடிச்சிருக்கலாம். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி வயிற்ற கலக்கி விட்டுறதுக்கப்புறம் அது தேவையில்லை. ஒரு மாதிரி ஆர்டராக போகலாம். அப்போ தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நல்லா இருக்கும். நினைக்கலாம் வேணாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? எல்லாத்தையும் பண்ணலாம். ஓரளவுக்கு ஒரு எதெல்லாம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, எதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் நான் சொல்லித்தரேன். சரிங்களா? லைக் இந்த கான்செப்ட் எனக்கு இப்பொழுதைக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இது போதும். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கான்செப்ட் மட்டும் போதும். ஸோ இதை பற்றி நல்லா டீட்டெயில்டாக முடிஞ்சளவுக்கு நல்லா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ வித் மீ, பார்த்து கற்றுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.